வாரியாரின் நகைச்சுவை மற்றும் சிலேட்டை பேச்சு. வாரியார் சுவாமிகளைப் பற்றி எல்லோருக்கும் நன்கு தெரியும். பாமரர்களுக்கும் எளிதில் புரியும்படி புராணக் கதை தமிழில் எளிமையாக சொல்வதில் வல்லவர். அவ்வாறு கதை சொல்லும் வேளையில் இடையிடையே நகைச்சுவையாகவும் சிலேடையாகவும் பேசி பொதுமக்களை சிரிக்க வைப்பார். சில சமயம் பாடல்கள் பாடி பொதுமக்களை மகிழ்விப்பார். மாயவரத்தை அடுத்துள்ள மங்கநல்லூர் என்ற ஊரில் சிவவடிவேல் என்பவர் மிகவும் பிரபலமானவர். ஆன்மீக அன்பர், பொதுமக்களுக்கு தொண்டு செய்து மகிழ்பவர். அந்நாளைய பிரிவுபடாத தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகவும் அறியப்பட்ட ஆன்மீகச் செம்மல். அவர் ஒருமுறை அவர் வீட்டில் இராமர் பாதுகாபிஷேகம் என்கிற தலைப்பில் வாரியார் சுவாமிகள் விரிவுரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை வேளை 9 மணி அளவில் உபன்யாசம் தொடங்கியது. மடை திறந்த வெள்ளம் போல், அருவி போல் அழகு, தமிழில் இராமனைப் பற்றியும் அவரது தம்பியைப் பற்றியும் அவர்களுக்குள் இருந்த பாசப்பிணை பற்றியும் ஒருவருக்கு ஒருவர் மீது வைத்திருந்த மரியாதை மற்றும் அவர்களுக்கு இருந்த நற்பண்புகளையும் விளக்கிக் கொண்டிருந்தார். வாரியார் சுவாமிகள். அண்ணன் சொன்னால் தம்பி கேட்பார், தம்பி சொன்னால் அண்ணன் கேட்பார், அவர் சொன்னால் இவர் கேட்பார், இவர் சொன்னால் அவர் கேட்பார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தமிழ்நாட்டை அறிஞர் அண்ணா அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, அப்பொழுது அண்ணாவுக்கு தனிப்பட்ட செயல் அதிகாரியாக திரு சொக்கலிங்கம் IAS அவர்கள் இருந்தார்கள். மிகவும் திறமையானவர், நேர்மையானவர் என்று அதிகாரிகள் வட்டாரத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் மிகுந்த பாராட்டை பெற்றவர். அண்ணாவிற்கு உறுதுணையாக உதவியாக செயல்பட்டு வந்தவர். இவர் சொன்னால் அதை அண்ணா ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் அவர் சரியானதை மட்டுமே சொல்வார், செய்வார் என்பதில் அண்ணாவுக்கு அவர் மீது அபார நம்பிக்கை. அவரும் அண்ணாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார். அண்ணா அமெரிக்கா செல்கையில் அவருடன் சென்று வந்தவர். சொக்கலிங்கம் அவர்கள் திரு சிவவடிவேல் அவர்களின் துணைவியாரின் சகோதரர். அவரும் அன்று மங்கநல்லூரில் நடைபெற்ற உபன்யாசத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். வாரியார் சுவாமிகள் தனது விரிவுரையில் இராமனுக்கும் இலக்குவனுக்கும் உள்ள அன்பு பிணைப்பை பற்றி சொல்லிக்கொண்டு, அண்ணா சொன்னால் தம்பி கேட்பார், தம்பி சொன்னால் அண்ணா கேட்பார் என்று சொல்லும் சமயத்தில் திரு சொக்கலிங்கம் அவர்கள் தனது காரில் இருந்து இறங்கி விரிவுரை நடக்கும் இடத்திற்கு நடந்து வந்தார். இதை பார்த்ததும் உடனே வாரியார் சொக்கலிங்கம் பக்கமாக கையை நீட்டி, இவர் சொன்னால் அண்ணா கேட்பார், அண்ணா சொன்னால் இவர் கேட்பார், அவர் சொன்னால் இவர் கேட்பார், இவர் சொன்னால் அவர் கேட்பார் என்று ஒரு நமுட்டுச் சிரிப்புடன் கூறினார். பின்னர் ஒரு இடைவெளி விட்டு, நான் சொன்னது இராமன் லக்ஷ்மணை பற்றி என்றார். கூட்டத்தில் உள்ளவர்கள் இந்த ஒப்புவைமையை ரசித்து கைதட்டி வாரியாரின் நகைச்சுவையையும் ஸ்லேடையையும் இரசித்தனர். வாரியார் சுவாமிகளின் இந்த உடனுக்குடன் பொருத்தமாக சொல்லும் நகைச்சுவை மிகவும் பிரபலம். அந்த நகைச்சுவையையும் நயம்பட ஸ்லேடையாகச் சொல்வதில் அவருக்கு நிகர். அவரே வாரியாரைப் போலவே திருகிவா ஜகந்நாதன் அவர்களும் நகைச்சுவையாகவும் ஸ்லேடையாகவும் பேசுவதில் வல்லவர். அவரைப் பற்றி இன்னும் ஒரு பதிவில் காணலாம்.